இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஏர்போர்ட்ல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு வரக்கூடிய ஒரு பிளைட்டை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஏன்னா அது கீழே இவங்கள மோத வருதா இல்ல கீழே விழுந்து அது அப்படியே வெடிச்சு செதற போகுதா அப்படிங்கறத நமக்கு காட்டல. ஆனா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, பல ஆயிரக்கணக்கான பேர் சாக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் படத்தோட பேரே போடுறாங்க, ரெனவே 34. இது கதையல்ல, நிஜம், உண்மையிலேயே நடந்த கதை அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை பார்க்கலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பயங்கர கெத்தா வராரு. துபாய் ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்ததுமே ஒரு சிகரெட்டை போட்டுட்டு கார்ல போய்கிட்டு இருக்காரு. போற வழியிலேயே தான் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட ஜாலியா பேசிட்டு வர. இவருக்கு போட்டோகிராபிக் மெமரி. ஏதாவது சில ஐட்டங்களை பார்த்தாலே டப்புன்னு அதுல இருக்கிற எல்லா டீடைலையும் நம்பர் உட்பட, பேஜ் நம்பர் உட்பட எல்லாத்தையுமே அவரால் மக்கப் பண்ண முடியும், மெமரி பண்ண முடியும், மனப்பாடம் பண்ண முடியும். ஞாபக மறதின்னு ஒண்ணு இவரோட சரித்திரத்துல இல்லவே இல்ல. பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க மறுபடியும் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஹோட்டல் ரீச் ஆயிட்டேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். ஹோட்டல் ரூமான்னு பார்த்தா ஒரு பெரிய ஹால் வச்சு பிரம்மாண்டமா இருக்கு இவனோட ரூம் மட்டுமே. ஜாலியா சாப்பிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் போனை போட்டு, வாடா பார்ட்டிக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு துபாயில இருந்தே கூப்பிட, சரின்னு இவரும் கிளம்புறார். போகும்போது ஹோட்டலுக்கு வெளியில ரிசப்ஷன் சைடுல சிகரெட் அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டுருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தவரும் சொல்லுவார், வாயில தானே வச்சேன், பத்த வைக்கலையே அப்படின்னு சீனை போட்டுவிட்டு 4 அடி தள்ளி கார்ல ஏறும்போது வம்புக்குனே சிகரெட்டை பத்த வச்சுட்டு போவான். பார்ட்டியில ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்தா, என் கார் உனக்கு தான், நீ பெரிய இவன் நான் ஒத்துப்பேன் அப்படின்றாப்ல எல்லாம் ஃப்ரெண்ட் ஏத்தி விட, உன் காரை எனக்கு கொடுக்கணும் சம்மதமா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். மறுபடியும் அவன் சம்மதம் சொல்ல, தப்புன்னு மேல போய், என் பேரு கேப்டன் விக்ராந்த் கண்ணா, அது என் ஃப்ரெண்டு, பாக்குறதுக்கு கொஞ்சம் மரங்கடாப்ல தான் இருப்பான், ஆனாலும் என் ஃப்ரெண்டு, பெட் கட்டி இருக்கான், நீ அவனுக்கு கம்பெனி கொடுத்தா நான் பெட்ல ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற. சரி அப்படி என்ன பெட் கட்டி இருக்கீங்க, என்ன ஜெயிப்பீங்க, எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா, என் கம்பெனி கிடைக்கும், வேற என்ன வேணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாப்ல. உன்னோட கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி வாங்கன்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் ஜாலியா பேசி பழக ஆரம்பிக்கிறா. உடனே சாவியை கேட்கிறான், தம்பி சாவியை கொடு, பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கார இவங்காரன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ராத்திரி ஃபுல்லா செம்ம தண்ணி சரக்கு போல. அதுலயுமே காரை எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வரான்னு பாருங்க. ரொம்ப மிட் நைட்டுக்கு அப்புறம் லேட்டா வந்து தான் படுக்கிறான். காலையில எத்தனை அலாரம் அடிச்சோம் எந்திரிக்கல, பொண்டாட்டி எத்தனை தடவை கூப்பிட்டு எந்திரிக்கல, ரொம்ப லேட்டா கடைசி நிமிஷத்துல எந்திரிப்பான். பல்லு விளக்கல, குளிக்கல, அப்படியே ட்ரெஸ் போட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். துபாய் ஏர்போர்ட்டுக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கிற, நைட்டு நல்ல பார்ட்டியா அப்படின்னு கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு பேசிட்டு போவா. அப்புறம் நம்ம கேப்டன் கண்ணா அவர் கூட கோ பைலட்டா கூட பறக்க போறவங்க வருவாங்க. ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்பா. தான் பேரை சொல்லி அறிமுகப்படுத்துவா. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். என்ன கண்டுக்கவே இல்ல, சரியான ஹெட் வெயிட்டோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் பார்த்தா காதுல ஹெட்போன் மாட்டி இருப்பான். அப்புறம் தான் அவ மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிப்பா. அப்புறம் ஏர்போர்ட் இன்சார்ஜ் 2 பேர்கிட்டயும் ஒருத்தர் பேரை சொல்லி, நீங்க 2 பேரும் ஒன்னா துபாயில இருந்து இந்தியா போகக்கூடிய அந்த பிளைட்டை நீங்க ஓட்ட போறீங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறாப்ல. இவளுக்கு நம்ம கேப்டனை தெரியாமல்ல, இவரை பத்தி தெரியாதா, எப்பேற்பட்ட ஆளு, ஹாங்காங்ல இவர் பிளைட்டை லேண்ட் பண்ண அந்த விதத்தை தான் எங்களுக்கு சப்ஜெக்ட்லயே சொல்லி கொடுக்குறாங்க, படிச்சிட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டமான சூழலையும் ரொம்ப அருமையா ஓட்டுவாப்ல அப்படி இப்படின்னு பாராட்டி பேசுறாங்க. அப்புறம் இந்தாங்க உங்க பிளைட்டை பத்திய டெக்னிக்கல் டீடைல்ஸ், வெதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கங்க பாத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தா அவ டீடைலா பாத்துக்கிட்டு இருப்பா. இவன் ஒரு 30 செகண்ட்ல பாத்துட்டு பேப்பரை கீழே வைக்கிறான். எனக்கு ஓகேங்கறான். ஆபீசருக்கே சந்தேகம், என்ன அறகுறையா பாத்துட்டு இப்படி டப்புன்னு கீழே வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பான். உடனே அவர் இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது லைன்ல இவ்வளவு டீடைல்ஸ் போட்டுருக்குன்னு எல்லாத்தையும், இவர் தான் போட்டோ மெமரி காச்சே, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார். பெங்களூர்ல எவ்வளவு வேகத்துல காத்து வீசும், கொச்சின்ல எவ்வளவு வேகத்துல காத்து வீசும், ட்ரிவாண்ட்ரத்துல எவ்வளவு வேகத்துல காத்து வீசும்னு வெதரை பத்தி புட்டு வைக்கிறார். ஆபீசரே அரண்டு போறாப்ல. அதுக்கப்புறம் பிளைட்ல உட்காந்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. பிளைட்டுக்கு கீழே பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா எல்லாத்தையும் ஏத்தியாச்சா அப்படின்னு கேட்டா, 16,000 பவுண்டுக்கு ஏத்திட்டதா சொல்றான். என்னடா சொல்ற, 16,000 பவுண்டா இல்ல 16,000 கிலோக்கு ஏத்திருக்கிறியா அப்படின்னு கேட்டா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆறானுங்க. என்னப்பா கிலோக்கும் பவுண்டுக்கு வித்தியாசம் தெரியாதா, ஒரு கிலோங்கிறது கிட்டத்தட்ட 2.5 பவுண்டு, அதுல ஏதோ குளறுபடி இங்க நடக்குது. அப்புறம் பிளைட்டுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் வராங்க, லக்கேஜ் ஏத்திட்டு உள்ள உட்கார்றாங்க. அதுல ஒருத்தன் கோட்டு சூட் எல்லாம் போட்டு பெரிய பணக்காரன் போல, ஒரே கூட்டமா இருக்கேன்னு மூஞ்சி ஒரு மாதிரி கடுகடுன்னு வச்சுட்டு வரான். சிங்கு ஃபேமிலி கேம் விளையாண்டுகிட்டு இருக்கு. லேண்டிங் டயர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறாங்க. அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு, இது வரைக்கும் நான் தனியா எங்கேயுமே டிராவல் பண்ணி போனது இல்ல, இப்படி தனியா அனுப்பிச்சு விடுறீங்களே அப்படின்னு வருத்தப்படுறா ஒரு பண்டாட்டி. பிரெக்னண்டா வேற இருக்கா போல, நீ ஒன்னும் தனியா போல, வயித்துல என் பையன் இருக்காண்டின்னு புருஷன் கொஞ்சம் ஆறுதலா பேசுற. இப்போ பிளைட் துபாயில இருந்து கிளம்பி கேரளால இருக்கிற கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆகணும். எல்லாரும் ஆன்போர்ட் ஆயிட்டாங்க. பிளைட்டோட கதவுகள் மூடப்படுது. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கங்க, ஒரு கால் பிரச்சனைனா எப்படி அந்த ஜாக்கெட்டை போடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பேசஞ்சர்ல ஒருத்தர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடக்கூடிய யூடியூபர் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் வலுக்கையா இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் ஆளு ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கடலை போட்டு கடி வாங்குறாரு. துபாயில இருந்து இப்ப கொச்சினுக்கு வருவதற்கு 2700 கிலோமீட்டர்ஸ் இருக்குதா, ஒரு 3.25-4 மணி நேரத்துல போயிடலாம், கிளைமேட் எல்லாம் நார்மலா இருக்குது, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு கேப்டன், அவர் தான் மெயின் பைலட் இல்லையா, அவரு மைக்க ஆஃப் பண்றாப்ல. உள்ள ஒரு வயசான ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு போல, அப்பப்போ வாயில ஒரு கேஸ் அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும், ஒரு நாள் மட்டும் தாக்கு பிடிச்சிருக்கன்னு பொண்ணு அம்மாவுக்கு, அந்த பாட்டிமாக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே வண்டியை அழகா டேக் ஆஃப் பண்ணி மேல
மேல எடுத்துட்டு போறாரு. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க சீட் பெல்ட் வேணா கழட்டிக்கலாம். ஆனா ஏதாவது பிரச்சனைனா உடனே சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜெனரல் வார்னிங்கையும் கொடுக்குறாரு. சரி இதுக்கப்புறம் நீ பாத்துக்கமா நான் படுக்கிறேன்னு படுக்கிறாரு பைலட். கோ பைலட்டோ அந்த அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தூக்கம் பிரச்சனை அவ்வளவுதான், வீட்டுக்கு போனோம், என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்றா. உள்ள ஒரு பணக்காரர் இருந்தார்ல, அவரு சரக்கு கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க, அது பத்தாதான் இன்னும் வேணும்னு கேக்குறாரு. ஏற்கனவே நீங்க 3 பேக் அடிச்சிட்டீங்க போதும்னு சொன்னா இவரு கேட்க மாட்டேங்கிறார். இவங்க கோ பைலட் இல்லையா, புக்ல இருக்கிற மெஷின்ஸ்ல ரீடிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பதட்டமாவே செக் பண்ணிட்டு இருக்காங்க. புக்ல இருக்க ரீடிங் மெஷின்ல இருக்கான்னு அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் செக் பண்றாங்க ரீடிங். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் எல்லாமே மனப்படம் இல்லையா, எல்லாத்தையும் மெம்பர் பேர் வச்சு சரியான ரீடிங்ல செட் பண்றாரு. அப்புறம் உள்ள வேலை பார்க்கறவங்களை கூப்பிட்டு அட்டெண்டரை கூப்பிட்டு பிளாக் காஃபி வேணுமா, அப்புறம் தொட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு பிஸ்கட் வேணுமா, அப்புறம் கூடவே கொஞ்சம் சத்தம் கம்மியா அவளுக்கு மட்டும் கேக்குறாப்ல டிஸ்பிரின் வேணும்னு கேக்குறாரு. புது வார்த்தையா இருக்கு, அது என்ன டிஸ்பிரின்? ஓ டிஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு பெயின் கில்லர், வலி நிவாரணி. கிட்டத்தட்ட சரக்கு அடிக்கிறவங்களுக்கு வலி தெரியாது, நல்ல தூக்கம் வரும். கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான், நல்ல தூக்கம் வரும் போல தெரியுது. ஓட்டும் போது இதற்கு போட்டுக்கிறான் பாப்போம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி பிளைட்ல வர்ற கஸ்டமருக்காக சரக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த சரக்கையும் கலந்து பாத்ரூம்ல குடிச்சிட்டு வர. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அம்மாவுக்கு போன போட்டு ஒரே டென்ஷனா இருக்கு, பிரஷரா இருக்கு, பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிலாமா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க அப்புறம் என்ன யோசிக்காத ஓடிப்போ அப்படிங்கிறாங்க. உலகத்துல ஏதாவது ஒரு அம்மா பொண்ணை போய் ஓடி போக சொல்லுவாளா? இப்படி அட்வைஸ் பண்றேன்னு பொண்ணு கேட்டா அப்புறம் இப்படி பேசினா எப்படி, அவன் நல்ல பையன் அவன் புருஷன், இன்னும் கொஞ்சம் ஸ்டப்பான ஆளு, ஆனா எந்த காலத்திலயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு பேச ஆரம்பிக்க மருமகனை விட்டு கொடுக்காம பேசுங்க அப்படிங்கிறா இவ. சரி கொஞ்சம் இடிக்கிறாப்ல இருக்கு, இடிக்கிறாப்ல இருக்கு, மழை பெய்யறாப்ல இருக்குது, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு ஓடியாந்து வெளியில போட்டு வச்சிருந்த பையன் விளாண்டிருப்பான் போல, பொண்ணு விளாண்டிருப்பா போல, அந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வானத்துல பார்த்தாலும் ஒரு மாதிரி இடிக்குது, மேகமூட்டமாகுது, பளிச்சுன்னு வெளிச்சம் வருது. கேரளா கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேருவதற்கு இன்னும் 45 நிமிஷம் இருக்குதா. ஓவரா பிளைட் குலுங்க ஆரம்பிக்க ஹீரோ எல்லாருக்கும் அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு, சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கங்க, இனி கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால ரஃபா தான் வண்டி ஓட்ட முடியுங்கிற. இந்த பக்கம் இவங்க இறங்க போற இடம் எங்க, கொச்சின் ஏர்போர்ட்ல. அங்க ஏர்போர்ட்ல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. கிருப்பாதின்னு ஒருத்தர் வயசானவர், சின்ன வயசுலயே அவரோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க போல, டீனேஜ் வயசுல இறந்து போயிட்டாங்களா. என்ன பொண்ணு இறந்துட்டாங்க, லீவ் எடுக்காம வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, வேலைக்கு வந்தாதான் கொஞ்சம் அப்படி டென்ஷன்ல பிஸியா இருக்கும்போது அவளை இழந்த அந்த இழப்பை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அழுது போதும், இதுக்கப்புறம் நான் அழ விரும்பலன்னு சொல்லிட்டு போறேன். அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொச்சின் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றாங்க. ஏதோ ரீடிங்க 180க்கு செட் பண்ணிக்க சொல்லி அவங்களும் சொல்ல ஹீரோவும் 180க்கு ரீடிங்க செட் பண்ணிக்கிறார். சரி பக்கத்துல நெருங்கி வந்துட்டோம், கொச்சின்ல லேண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம திருப்பாதி இருக்கார்ல அவர்தான், இல்ல விசிபிலிட்டி ரொம்ப லோவா இருக்கு, காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களால கரெக்டா பார்த்து லேண்ட் பண்றது கஷ்டம், அரபிய தேசத்துல இருந்து வரக்கூடிய எல்லா பிளைட்டையுமே நாங்க டைவர்ட் பண்ணி வேற ஏர்போர்ட்டுக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறோம், நோட் பண்ணிக்கங்கங்கறாங்க. என்ன சார் பண்ணலாம்னு இவ கேட்டா, கோ பைலட் கேட்டா, ஃபியூவல் எல்லாம் எரிபொருள் எல்லாம் கம்மியா இருக்கு, போலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற. சரி உங்க விருப்பம் சொல்லிட்டு 27வது லேண்டிங் ரோட்ல நீங்க வண்டி இறக்கலாங்கிறாங்க. இவங்களும் பிளைட்டோட டயர் அப்படி கீழே இறக்குறாங்க லேண்ட் பண்றதுக்காக. கீழே இவங்க எங்க லேண்ட் ஆறாங்களோ அந்த ரோட்டுக்கு 2 பக்கத்துலயும் லைட் மாதிரி இப்படி பொருத்தி வைப்பாங்க, அப்பதான் கரெக்டா நடுவுல லேண்ட் ஆக முடியும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த லைட் இவங்க பாக்குறதுக்கு தெரிய மாட்டேங்குது. லைட்டை வச்சுதான் குத்து மதிப்பா ரோடு எங்க இருக்குன்னு இவங்களால லேண்ட் பண்ண முடியும். அந்த லைட்ஸ் தெரியல, ரோடு தெரியல, அதனால மறுபடியும் ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு வந்து முயற்சி பண்றோங்கிறாங்க. இப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொல்றாங்க, கொஞ்சம் பதட்டத்தோட தான் சொல்றாங்க. இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இங்க இருந்து திருப்பிடப்பட்ட அரபிய தேசத்து பிளைட்டுகள் எல்லாம் ட்ரிவாண்டத்துல ரொம்ப சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு, அங்க நல்ல விசிபிலிட்டி இருக்கா, வானத்துல இருந்து நீங்க 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே கீழ இருக்கிற லேண்டிங் ரோட்டை பார்க்க முடியும், அங்க போங்கங்கறார். ஹீரோ ஓகே காப்பி அப்படிங்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற கோ பைலட்டோ, பாருங்க நம்ம வண்டி எடுக்கும் போதே என்ன பிளான் பண்ணோம், ஒரு கால் இங்க லேண்ட் பண்ண முடியலன்னா பெங்களூருக்கு போகணும்னு பிளான் பண்ணபடி போலாமே, பெங்களூருக்கு இப்ப நம்ம போறதா இருந்தா நம்ம பிளைட்ல இப்போ ஏத்தி இருக்கிற ஆளு, ஏத்தி இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 3300 கிலோ இருக்கு. 3300 கிலோ இருக்கிற வெயிட் இருக்கிற நம்ம பொருட்கள் இது எல்லாத்தையுமே பெங்களூருக்கு கொண்டு போய் சேஃபா லேண்ட் பண்றதுக்கு தேவையான அளவு எரிபொருள் நம்ம கிட்ட இருக்கு, நாம பேசாம பெங்களூருக்கு போயிடலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். ஏன்னா கேரளா முழுக்கவே வெதர் ஒரு மாதிரி, வானிலை ஒரு மாதிரி அத்தா இருக்குது, அதனால பெங்களூருக்கு போயிடலாம், கர்நாடகால அந்த பிரச்சனை இருக்காதுங்கறா. ஏன் பெங்களூரு திடுதிப்புன்னு ஐடியா கொடுக்குற, ட்ரிவாண்ட்ரத்துக்கு என்ன வரேன்னு கேட்டா இவளும் சொல்றா, கொச்சின் ஏர்போர்ட்டும் சரி ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டும் சரி ரெண்டுமே கேரளால தான் இருக்கு. கேரளால ஒரு ஏர்போர்ட்டை சுத்தி கிளைமேட் மோசமா இருந்தா பரவலாவே கேரளால எல்லா ஏர்போர்ட்டுகளுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி கிளைமேட் இருக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. கர்நாடகா பக்கம் மழை இல்ல, புயல் இல்ல, பேசாம அங்க போயிடலாம்னு சொல்லி பாக்குறா. ஆனா நம்மாலோ இப்படி கனவு கண்டா எங்க வேணாலும் நம்ம பிளைட்டை கொண்டு போய் லேண்ட் பண்ணலாம், வேலை பார்க்க முடியாது, பக்கத்துல போய் பாப்போம் அப்புறம் பாத்துக்கலாங்கிற அட்வைஸ் போறாரு. ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். சரி ட்ரிவாண்ட்ரத்தோட வெதர் டீடைல்ஸ் வாங்கி கொடுமான்னு கேட்க அவங்களும் பேசி கேக்குறாங்க. ட்ரிவாண்ட்ரத்துல 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. மேக கூட்டம் நிலப்பரப்புல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல மேகம் பரவி இருக்கா, நிலத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல. ஹீரோ ஓகே நாங்க ட்ரிவாண்ட்ரத்துல இறங்குறோங்கிற. கோ பைலட்டோ என்னங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க கேட்டா, இங்க பாருமா ட்ரிவாண்ட்ரம் பக்கம், கொச்சின்ல இருந்து ரொம்ப பக்கம், ரொம்ப சீக்கிரமே போய் ட்ரிவாண்ட்ரத்துல நம்ம லேண்ட் பண்ண பார்க்கலாம், கிலோமீட்டரும் கம்மி, பெங்களூர் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு கால் ட்ரிவாண்ட்ரத்துல நாம பிளைட்டை இறக்கும் போது அங்க பிரச்சனை அப்படின்னா கூட அங்க ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு இன்னொரு லேண்டிங் ஏரியால கூட போய் லேண்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவு பெட்ரோல் இருக்கும். நம்ம கர்நாடகாக்கு போய் பெங்களூர்ல லேண்ட் பண்ண போகும்போது அங்க பிரச்சனை வையேன், அதுக்கப்புறம் வேற லேண்ட் பண்றதுக்கு எங்கேயுமே போக முடியாது, பெட்ரோல் மொத்தமா காலியா போயிடும், கொஞ்சம் பெட்ரோலை எதுக்கும் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறப்பல ஒரு அட்வைஸ் போடுறேன். கால்குலேஷனை மட்டும் நம்பாத, கட்சையும் நம்புங்கிற. சரி எதுக்கு வம்பு, மறுபடியும் நாம இங்கே கொச்சின்லயே லேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம்.
பண்றோம். ஒரு கால் இந்த ஏர்போர்ட்ல எங்களால லேண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்னாப்ல ட்ரிவாண்ட்ரத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை யூ டர்ன் பண்ணி மறுபடியும் கொச்சின்லயே லேண்ட் பண்ண முயற்சி பண்றாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற உயரதிகாரி கூட அந்த ஆளுக்கு எனக்கு இருக்கா மறுபடியும் முயற்சி பண்றானா அப்படிங்கிறார். அதுவும் இந்த கிளைமேட்லங்கிறார். யூ டர்ன் பண்ணி வந்தாச்சு. இப்பயும் அந்த லேண்டிங் பண்ணக்கூடிய அந்த பாதை சரியா தெரியல. இதுலயே ஒரு 30 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாப்ல நம்ம ஹீரோ. சரி வேற வழி இல்லங்க, நாங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கே போறோம்னு ட்ரிவாண்ட்ரத்துக்கு இப்போ ஃளைட் எடுத்துட்டு வராங்க. ஆனா அதே சமயம் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டோட தற்போதைய நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்க்க முடியும் இருந்த அந்த விசிபிலிட்டி இப்ப குறைஞ்சிருச்சு. ட்ரிவாண்ட்ரத்துக்கு வரக்கூடிய எல்லா ஃளைட்டையும் இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்க போறாங்க. திருப்பாதிக்கு ட்ரிவாண்ட்ரத்தோட வெதர் ரிப்போர்ட் இப்ப வருது. அவருக்கு வேற விடாத இருமல் வந்துகிட்டே இருக்கு. அப்டேட்ட டப்புன்னு சொல்லலான்னு பார்த்தா அவரால சொல்ல முடியாம ஒரு மாதிரி இருமிக்கிட்டு தொண்டை அடைச்சுக்கிட்டு உசுருக்கே போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துல ட்ரிவாண்ட்ரத்துல கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குங்கிற அந்த ரிப்போர்ட் அவர் சொல்லல. கர்ச்சிப் அவர் எடுக்கும்போது கூடவே அந்த ரிப்போர்ட் பேப்பரையும் அவர் தெரியாம எடுத்துறாரு. கர்ச்சிப்போட சேர்ந்து அந்த ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. ஆக ட்ரிவாண்ட்ரத்துல கிளைமேட் மோசமா இருக்குங்கிற இந்த நியூஸ் நம்ம ஹீரோக்கோ கோ பைலட்டுக்கோ போய் சேர போறது இல்ல. அவங்களுக்கு அந்த உண்மை தெரியாம ட்ரிவாண்ட்ரத்துக்கு இப்ப போய் இன்னும் வண்டியில இருக்கக்கூடிய பெட்ரோலை எரிபொருளை வேஸ்ட் பண்ண போறாங்க. இதைத்தான் விதின்னு சொல்றது. பேஷண்ட்டுகளுக்கும் இத பத்தி அப்டேட் கொடுக்குறாங்க. கொச்சின்ல லேண்ட் பண்ண முடியாது, ட்ரிவாண்ட்ரத்துல லேண்ட் பண்ண போறோம், கிளைமேட் மோசமா இருக்குன்ட்டார். இப்போ எரிபொருள் ஒரு மணி நேரத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கான். வண்டியில இருக்கிற வெயிட்டை வச்சு அவங்க கணக்கு பண்ணி சொல்றாங்க. ஃளைட்டுக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு கால் கொச்சின்ல லேண்ட் பண்ண முடியலன்னா பெங்களூர்ல போய் லேண்ட் பண்ணணுங்கிறது தான் ஃளைட்ல போட்டுருந்தது. ஆனா இவங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு இப்ப கொண்டு போறாங்க, ஏதோ தப்பா தெரியுதேன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ரிப்போர்ட்டர் பேசுறாரு. தல நிறைய வெள்ள முடி வச்சிருக்காருல அவர் பேசுறாரு. அந்த பணக்காரர் உட்பட எல்லா பேருமே லைட்டா பதறாங்க. ஏன் பெங்களூர் போல, ஏன் பேருப்பங்களன்னு எல்லா பேரும் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேட்டர் இப்போ பைலட் கிட்ட போகுது. எல்லா பேரும் உட்காருங்கன்னு அமைதியா உட்கார சொல்றாரு. உங்கள யாராவது பைலட் இருந்தா எங்க போய் லேண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்ங்கறத சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல இங்க விமானத்தை ஓட்டக்கூடிய அனுபவம் யாருக்கும் கிடையாது. யாருமே பைலட் இல்ல. நீங்க பைலட்டா சார்? பணக்காரன் நின்னுட்டே இருப்பான். நீ பைலட்டா? வா வந்து உட்காரு, நீ வேணா வண்டி ஓட்டு அப்படின்னு சொன்னதும் அவரும் போய் உட்காந்துக்கிறார். என் வேலையை என்ன ஒழுங்கா பார்க்க விடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறார். அப்ப அந்த வயசானம்மா ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த ஃளைட்ல இருக்கிற எல்லா பேசஞ்சருமே சேஃபா வீடு போய் சேருவாங்க, நான் சத்தியம் பண்றேன்னு பிராமிஸே பண்றாரு. அது போதும் தம்பின்னு அந்த பாட்டிமாவும் பாராட்டுறாங்க. இப்போ ட்ரிவாண்ட்ரம் கண்ட்ரோல் எனக்கு போனை போட்டு நாங்க லேண்ட் பண்ணலாமான்னு இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. என்னமா உங்களுக்கு நியூஸ் வரலையா? ட்ரிவாண்ட்ரத்துல வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, இங்க உங்களால லேண்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நாங்க அப்டேட் கொடுத்தோமே அந்த கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க முடியாதுங்கிறாங்க, பிரச்சனையை சொல்றாங்க. ட்ரிவாண்ட்ரத்துக்கு எந்த ஃளைட்டுமே வரக்கூடாதுன்னு எல்லா ஏர்போர்ட்டுக்கு நாங்க அப்டேட் கொடுத்துட்டோமேங்கறாங்க. இங்க விசிபிலிட்டி ஜீரோவா, ஒரு அடி தள்ளி இருக்கிற மேட்டர்ஸ் கூட பார்க்க முடியாதா. எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரல, கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து யாரும் எங்களுக்கு இத பத்தி சொல்லலன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக். பெட்ரோல் வேற ரொம்ப கம்மியா இருக்கான், வேற வழி இல்ல, இங்க தான் லேண்ட் பண்ணி ஆகணும்ங்கறாங்க. கிளைமேட் என்னவோ அதை தெளிவா என்கிட்ட வாசி அப்படிங்கறாப்ல. பழைய ஏர்போர்ட்லயாவது 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியும்னாங்க. இப்போ ஒரு அடி கூட இருக்காதுன்னாங்க. அது கொஞ்சம் சும்மா ஃப்ளோல கொஞ்சம் முன்னப்புறம் பேசுறதா. வேற வழி இல்லடா, இங்க தாண்டா லேண்ட் ஆகணும், கரெக்டா சொல்லுங்கடான்னு சொன்னதும் மறுபடியும் அப்டேட்டட் ரிப்போர்ட் எடுத்து 1.5 கிலோமீட்டருக்கு உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கறாங்க. எவ்வளவுங்க ஃபியூல் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ரொம்ப கம்மியா இருக்கா, ஒரு 28 நிமிஷம் வேண்டும்னா எங்களால வண்டியை ஓட்ட முடியுங்கிறாங்க. இந்த குறுகிய டைம்ல வேற எந்த ஏர்போர்ட்டுக்கும் போக முடியாது. அதே மாதிரி இந்த 28 நிமிஷத்துக்குள்ள ஒரு தடவை அவங்க லேண்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. லேண்ட் பண்ண முடியலன்னா மேபி மறுபடியும் யூ டர்ன் பண்ணிட்டு வந்து அடுத்த முயற்சி பண்ற அளவுக்கு தான் பெட்ரோல் இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. எல்லா பேரையும் கூப்பிடு, எல்லா பேரும் கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க, இல்லனா அந்த ஃளைட்ல இருக்கிற எல்லா பேரும் செத்து போயிடுவாங்கடா அப்படின்னு பதறானுங்க. கோ பைலட் அழுகவே செஞ்சுட்டா, சாக போறோம்னு நினைச்சிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் தைரியமா இரு, உன் உதவி எனக்கு தேவைங்கறாப்ல. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமாகறா. அந்த பக்கம் பொண்டாட்டி போன் பண்ணி விசாரிச்சா கொச்சின்ல இறங்க முடியல, ட்ரிவாண்ட்ரத்துக்கு வண்டி போய்கிட்டு இருக்குன்ட்டாங்க. புயல் வேற படு வேகமா வந்துகிட்டு இருக்கா. 80 கிலோமீட்டர் வேகத்துல புயல் வீசுதான். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் லைட்டா ஆட்டம் காண்றாங்க. பாடு பயங்கரமா காத்தடிக்குது. ஒண்ணும் தெரியல. லைட்டா அந்த லேண்டிங் ஏரியாவோட விஷுவல் தெரியுது. லேண்ட் பண்ணலாம்னு கேட்டா அவங்களும் லேண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. ரன்வே 16வது ரன்வே ரோட்ல லேண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஹீரோவும் முயற்சி பண்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு, போராடுறாரு. அலைன்மென்ட்ல பிளான் பண்ணபடி வண்டி போக மாட்டேங்குது. காத்து ஒரு மாதிரி இழுத்து தள்ளுது. கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பதறி போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. கோ பைலட்டுக்கு அள்ளு விட்டுருது. இவர் அந்த நிலைமையிலும் கஷ்டப்பட்டு வண்டியை கொண்டு வந்து தரையில இறக்குறாரு. ஆனா இன்னும் வேகம் குறையல. அப்படியே வேகத்தை குறைக்க பாக்குறாரு. பிளான் பண்ணபடி அப்படி ஒரு சாய்வான கோணத்துல வந்து தரையில இறக்கி இருக்கணும். கொஞ்சம் முன்ன புண்ண ஆகுது புயல்னால. வேற வழி இல்லாம மறுபடியும் ஃளைட்டை மேலே ஏத்திடுறாரு. இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. கண்ட்ரோல் ரூம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐயோ அப்படிங்கறாப்ல நினைப்பு. நம்ம ஹீரோக்கே நெத்தியில இப்ப வேர்த்து ஊத்துது. சார் ஏதாவது பண்ணுங்க சார்னு பைலட் கத்துறா. கொஞ்ச நேரம் இவன் தடுமாறிட்டான். அவன் நினைப்பு அவங்கிட்டே இல்ல. ஏன்னா இப்போ விசிபிலிட்டி ஜீரோல இருக்கான். இருந்தாலும் வேற வழி இல்ல, குருட்டுத்தனமா நாங்க லேண்ட் பண்ண முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா பெட்ரோல் சுத்தமா காலி. சரிங்க, நீங்க 16வது ரன்வே ரோட்ல லேண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா 16வது ரோடு வேண்டாம், 34வது ரோட்டை எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாப்ல லேண்ட் பண்றதுக்கு. இவங்க ஷாக்காரானுங்க. இவருக்கு என்ன பைத்தியமா? அவர் சாகிறது மட்டும் இல்ல எல்லாரையும் சாகடிக்க போறாரு அப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. 34வது ரோட்ல வாய்ப்பே இல்லன்னு ஒருத்தவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா காத்தோட வேகம் அப்படி இருக்குதா. வண்டி அப்படி கீழே இறங்கும் போது பின்னாடி இருந்து காத்து பலமா வீசுமா. ஏன்னா ஃளைட் பின்னாடி இருந்து தானே அப்படி முன்னாடி இருந்து லேண்ட் ஆகணும். ஃளைட் வர வேகத்துக்கு காத்தையும் இழுத்துக்கிட்டு வரும். அது ஒரு வேகம்னா எதுக்கு ஆல்ரெடி இங்க பயங்கரமா புயல் வீசிட்டு இருக்குல்ல, அது இன்னும் பலமா வீசுமா. எது வேணா நடக்கலாம். இவங்க வர்ற அந்த விமானத்தோட வால் பகுதி இருக்குல்ல, அது கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். அது பிச்சு எரியப்படலாம். ஓடக்கூடிய அந்த ரோட்ல இருந்து விமானம் தடம் புரள வாய்ப்பு இருக்கா. கன்ஃபார்மா கவுந்துரும். கண்டிப்பா விமானம் கிராஷ் ஆக போகுது. இதுல மாற்றமே இல்லைன்னு கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும்
நம்ம ஹீரோ இந்த பக்கம் கேட்டுட்டு தான் இருக்கிறாப்ல. இப்ப விமானத்துல எரிபொருள் சுத்தமா காலி. மேடே மேடே மேடேன்னு கத்திட்டு வண்டியை மறுபடியும் லேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ற. விமானத்துல இருக்கக்கூடிய எல்லா பேருமே மோதலுக்கு தயாராக இருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துறாரு. எல்லாரோட முகத்திலையும் பீதி தெரியுது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாங்க, ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றாங்க. 150 பேருக்கு மேல அடிபட போது, ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கங்கறாங்க. விமானம் மோதி தீ பிடிக்க போது தீயணைப்பு துறையை வர சொல்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த சில நிமிடங்கள்ல படு வேகமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இங்கதான் இதுவரை நம்ம ஹீரோ 2 தடவை லேண்ட் பண்ண முயற்சி பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது 3வது தடவை. பண்ணதையே திரும்ப பண்ண கூடாதுன்னு முடிவு பண்றார். சிகரெட் எடுத்து அடிக்கிறாப்ல மனுஷன். அப்படியே கண்ணை மூடி அவங்க சொன்னது, காத்தோட வேகம், பிளைட் போற அந்த கோணம் எல்லாத்தையுமே யோசிக்கிறேன். அப்படியே பிளைட்ட கீழே இறக்குறாப்ல. எல்லா பேரும் பாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் கதறுது, ஆம்புலன்ஸ் அலறுது. ஆனா நம்ம ஹீரோவோ கண்ணை திறக்காம கண்ணை மூடிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. அதுவும் வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு. சிகரெட் பத்த வச்சாதான் தப்பு, சிகரெட்டை வாயில வச்சா தப்பு இல்ல. கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுறாரு. இங்க ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் வந்து தயாரா நிக்குது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நடக்க போற அந்த விபரீதத்தை பாக்குறதுக்காக மரண பீதியோட இருக்காங்க. அப்படியே தரமட்டத்துல இருந்து 180, 179, 188 அடி குறைஞ்சிக்கிட்டே வருது. தரக்கிட்ட அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறார். இப்போ கீழ இருந்து பார்த்தா விமானம் ஒண்ணு வரத கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபீட் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. 100 அடிக்கும் கீழே இப்போ வந்தாச்சு. ஃபியூவல் மொத்தமா காலி. அப்படியே வண்டியை கொண்டு வந்து இப்போ வண்டியை அந்த 34வது ரோட்டுக்கு நீட்டா கொண்டு போறார். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த 34வது ரோட்ல நம்ம ஹீரோ அடிக்கடி பிளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணி பழக்கப்பட்டவர். அவருக்கு தான் போட்டோ மெமரி பவர் இருக்கு இல்லையா? அடிக்கடி வந்த ரூட்டுங்கிறதுனால அப்படியே மைண்ட்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சோ அதை வச்சு வண்டி ஓட்டுறார். கண்ணை திறந்து பார்க்காமயே வண்டி ஓட்டுறார். ரொம்ப அழகா அவர் மெமரியில இருந்ததை வச்சு சூப்பரா லேண்ட் பண்ணிட்டாரியா மனுஷன். உள்ள ஒரு சின்ன ஷேக் தான். மேல வச்சிருந்த அந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே மேல பொத்து பொத்துன்னு விழும். அவ்வளவுதான், பெருசா ஒன்னும் சேதாரம் கிடையாது. நீட்டா வண்டியை கண்ட்ரோல் பண்றாரு மனுஷன். புயலையும் தாண்டி காத்தையும் தாண்டி ஃபுல் பிரேக்கையும் பிடிச்சு இழுக்கிறார். இப்பதான் கோபைலட் ஓரளவு நிலைமை கைகுடி வரத புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப்புக்கு வர. அவளும் பிரேக்கை பிடிச்சு இழுக்கிறார். கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் வண்டி மோதாம நின்றுணும் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ஆம்புலன்ஸ் எல்லாம் அப்படி வேகமா பிளைட்டை ஃபாலோ பண்ணி இப்ப வந்துகிட்டு இருக்கு. அப்படியே வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ரோடோட எண்டு கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரோடு கிடையாது, தடம்புரள வேண்டியதுதான். கோட்டச்சோறு வரும், முட்ட வேண்டியதுதான். ஆனா கரெக்டா கோட்டச்சோறு கூட இல்லங்க, பல்லங்க அந்த பக்கம் பள்ளத்துக்குள்ள விழுகாம வண்டியை நிப்பாட்டி எல்லா பேரையும் காப்பாத்திட்டாரு நம்ம ஹீரோ. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே குதிக்கிறானுங்க. அப்பாடா அப்பாடா தப்ஸ்டம்டான்னு குதிக்கிறானுங்க, கட்டி பிடிக்கிறானுங்க. ஒரு வழியா வண்டி சேதாரம் இல்லாம ஹீரோ நிப்பாட்டிட்டாரு. அதுவும் கண்ணை திறக்காமையே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அவருக்கும் பக்கத்துல இருக்கிற கோபைலட்டுக்கும். கண்ணை மூடிட்டு ஒருத்தவன் அதுவும் பிளைட்டையே கொண்டு வந்து லேண்ட் பண்றானேன்னு அவ உச்சா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அப்பாடா நல்ல வேலை உயிர் பழிச்சிட்டோன்னு எல்லா பேரும் சந்தோஷப்படுறாங்க. குறிப்பா அந்த வயசான பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க கூட ஆண்டவா நன்றி நன்றி சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரையும் சேஃபா காப்பாத்திட்டாரு நம்ம ஹீரோ. வெளியில வந்தா எல்லா பேரும் அவரை ரொம்ப ஹீரோசத்தோட பாக்குறாங்க. கடவுளை பாக்குறாப்ல பாக்குறாங்க. ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லாம எல்லா பேரையும் சேஃபா கூட்டு வந்துட்டாரு. ஒரு வழியா நிலைமை அடுத்து சீராகுதுங்க. எல்லா பேரும் இறங்கி போயாச்சு. புயலும் நின்றுச்சு. புயல் எல்லாம் நின்ன பின்னாடி பிளைட் இப்போ எங்க இறங்குனாங்க? ட்ரிவாண்டத்துல இறங்குனாங்கல்ல, அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வராங்க. ஆனா ஏர்போர்ட் விட்டு வெளியில விடாம பைலட் 2 பேரையும் ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் பிளாக் பண்றாங்க. உங்க செல்போன் எல்லாம் கொடுங்க, உங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு என்கொயரி ரூம்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஒரு அம்மா ரொம்ப திமிரா வந்து உட்காருது. ராதிகாவன் பேரு, வக்கீலா. அதுவும் இவர் ஓட்டிட்டு வந்தார்ல பிளைட், அந்த பிளைட் கம்பெனியுடைய வக்கீல். நீ எப்படி வண்டி ஓட்டினா என்ன பண்ணன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, லீகலா பண்ணியா சேஃபா பண்ணியா அதுதான் எனக்கு முக்கியங்கிறாங்க. நீ பிளைட்ல வந்த மக்களை மட்டும் காப்பாத்தல, பிளைட்டையும் காப்பாத்தி இருக்கிற, பிளைட்டை தயாரிக்கிற ஸ்கைலைன்ங்கிற நம்ம கம்பெனியுடைய ரெப்புடேஷனையும் நீ காப்பாத்தி இருக்கிற. விசாரணை குழு உன்னை விசாரணைக்கு கூப்பிடும். அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசணுங்கிறத யோசிச்சு பேசு. இன்னும் நீ ஸ்கைலைன் கம்பெனியுடைய எம்ப்ளாயிங்கிறத மறந்துடாத, அதை மனசுல வச்சு பேசுன்னு கம்பெனிக்கு எதிரா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போது கம்பெனி சார்பு வக்கீல் கோபைலட்ட தனியாவையும் நம்ம ஹீரோவையும் தனியா வச்சு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க, சின்ன சின்ன டீடைலையும் விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறானுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லியா அப்படின்னு நம்மால கேட்டா ஒண்ணு விடாம சொல்லணும் மறுபடியுங்கிற. அப்புறம் அந்த பிளைட்டை சல்லட போட்டு தேடுறாங்க. பிளைட்ல ஏதாவது தப்பு நடந்திருக்குமா? பிளைட்டை ஓட்டுனவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா? இல்ல இயற்கை சீற்றம் அந்த புயல் தான் காரணமா? ஏன்னா 150 பேர் வண்டியில வந்தவங்களோட உசுறு ஆல்மோஸ்ட் ஆபத்துல போய் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கு. அதனால விசாரணை அவசியமானது. ரொம்ப நேரம் விசாரணை போகுது, மணிக்கணக்கா. பிளைட்ல இருந்த குப்பை உட்பட எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா குப்பையில கடந்த நம்மால சரக்கு பாட்டில் அடிச்சுட்டு ஒரு பாட்டில போட்டான்ல, அந்த பாட்டில் இருக்கு. சரக்க வந்து ஒரு டீ கப்ல ஊத்தி குடிச்சான்ல, அந்த டீ கப் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இந்த பக்கம் இதாங்க நடந்ததுன்னு சீற்றம் சம்பந்தமா சூறாவளினால இவங்க கஷ்டப்பட்டது, பிளைட்டை காப்பாத்துனது எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்பதான் விசாரணை குழு சரியான கேள்வி கேக்குது. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சரக்கடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அடிக்கலங்கிறாரு ஹீரோ. எப்பா 150 பேரை காப்பாத்தனவன போய் இப்படித்தான் நீங்க நடத்துவீங்களான்னு கேட்டா 150 பேர் இல்லங்க 149. அந்த ஆஸ்துமா பாட்டிமா ஹாஸ்பிடலுக்கு போற வழியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களா. சோ நீ காப்பாத்தினது 150 பேர் இல்ல 149 பேர் தான். அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், இங்கே இருங்கன்ட்டு விசாரணை குழு போகுது. பார்த்தா இன்னொருத்தவர் உள்ள போறார். இவர் யாருன்னா பைலட் அசோசியேஷன் ஓட்டுநர் சங்கம் மாதிரி விமான ஓட்டுநர் சங்கமா. அதோட தலைவர் வந்து உள்ள போறாரு நம்ம ஹீரோ கூட பேசுறதுக்கு. நம்ம ஹீரோ சரக்கடிச்சானா இல்லையாங்கிறதையும் பிரீத்திங் டெஸ்ட் எடுக்கிறாங்களா. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், பதட்டமா இல்ல. கோ பைலட் அவங்க மட்டும் பதட்டத்தோட இருக்காங்க. மித்தபடி விசாரணைகளோட மொத்த டீடைலும்
பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துறோம்னு அமிதாப் பச்சனுக்கு ரிப்போர்ட் போகுது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே தலைவர் போல மொத்த ரிப்போர்ட்டையும் பாக்குறாரு. ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு இருக்கு போல, விசாரணைகளுக்கிட்டே திருப்ப கொடுக்குறாரு. டேட்டை தப்பா போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த பிரச்சனை, அடுத்த பேஜ் திருப்புங்கறாப்ல. டோட்டலா ஒழுங்கா கால்குலேட் பண்ணியான்னு கேக்குறாரு. மறுபடியும் செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்தா டோட்டலையும் தப்பு பண்ணிருக்கான். அதையும் ஒரு செகண்ட் பார்த்ததும் கண்டுபிடிச்சாப்ல. பார்த்தா நம்ம அமிதாப் பச்சன் கூட மெமரி பவர்ல கிங் போலங்க. ஹீரோ மாதிரியே போட்டோ மெமரிக் பவர் இருக்கு போல தெரியுது. அடுத்த பேஜையும் திருப்ப சொல்றாப்ல. ரிப்போர்ட்ல உங்க கையெழுத்து இல்ல, கையெழுத்து கூட போட தெரியாதான்னு கேக்குறாரு. பாருங்களேன், few செகண்ட்ஸ்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. மறுபடியும் அடுத்த பேஜை திருப்ப சொல்றாரு. மூஞ்சி எல்லாம் பதறுது. சார் என்ன சார் இது அப்படின்னு பதறிட்டு கேக்குறாரு. வேலையை விட்டு தூக்குறதுக்கு டெர்மினேஷன் லெட்டர். நீ வேலை பார்த்து கிழிச்சது போதும், போன்னு வேலையை விட்டு தூக்குற லெட்டர் இருக்கு. கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு இங்க வேலை இல்ல, கெட் அவுட் அப்படின்ட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பார் போல. நியூஸ் பேப்பர்ல பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி தான் நியூஸ் வந்திருக்கு. அந்த பக்கம் ஒரு பாட்டி இறந்து போச்சு இல்ல, அவங்க சாக வேண்டியவங்க இல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. ஆனா நீ கொல்லலப்பா, ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிருக்கா. ஃளைட்டை விட்டு இறங்கும் போது அவன் நல்லா தான் இருந்தா, ஒன்னும் பிரச்சனை இல்லங்கிறாரு. நீ டெலிவரி பாய், பொருளை கரெக்டா கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும். அந்த அம்மாவை கரெக்டா டெலிவரி பண்ணல, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ ஒன்னும் சூப்பர் ஹீரோ இல்ல, எல்லா பேரையும் ஒரு உசுறு போகாம காப்பாத்துறதுக்கு. செத்து போன அந்த அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காம உயிரோட இருக்கிற அந்த 149 பேரை பத்தி யோசி. சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு நல்லா கான்ஃபிடண்டா பேசுறாப்ல. இப்பதான் அந்த பிரீத்திங் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரானுங்க. செத்து போன அந்த பாட்டியோட பொண்ணு அந்த ஃளைட்ல இருந்ததுலயே எங்க அம்மா தான் உங்களை ரொம்ப நம்பினாங்க, உலகமே உங்களை ஹீரோன்னு கொண்டாடுது. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நீங்க ஒரு கொலகார, எங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம்னு போன வைக்க இவர் இன்னும் ஒரு மாதிரி ஆயிட்டார். வெளியில வந்தா ஒட்டுமொத்த மீடியா மக்கள் எல்லா பேரும் நம்ம ஹீரோவா கொண்டாடுறாங்க. 150 பேரை காப்பாத்தி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பாராட்டுறாங்க. ஆனா அவருக்கு செத்து போன அந்த அம்மாவோட நினைப்பா மட்டும்தான் இருக்கு. வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகளை கட்டி பிடிச்சுக்கிறார். அந்த பக்கம் பிளாக் பாக்ஸ்ல இருந்து பைலட்டும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்களும் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் நம்ம அமிதாப் பச்சன் ஹெட்போன் மாறிட்டு கேட்டு பாக்குறாரு. யாரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு அவங்க பேசினதை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. ஃளைட்ல பெட்ரோல் இல்ல, லேண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல, எதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு புயலும் மேகமும் சூடி இருந்தது பார்வையில். அந்த நிலைமையிலையும் இவ்வளவு பேரை காப்பாத்தினது அதிசயம் தான். அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோக்கு ஏதோ லெட்டர் மாதிரி ஒன்னு வந்திருக்கு, கூடவே ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. பத்தாவதுன்னு அமிதாப் பச்சன் வேற கால் பண்றாரு. விமான விபத்து விசாரணை குழு முன்னாடி நீ ஆஜராகணும், நாங்க விசாரணை பண்ண போறோங்கிற, உனக்கு 7 நாள் டைம் தரோம், விசாரணைக்கு பிரிப்பராரு அப்படிங்கிறாரு அமிதாப் பச்சன். மறக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, அதனால நான் பயப்பட போறது இல்லங்கிறாரு ஹீரோ. நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க தானே அப்படின்னு கேட்டா, நியூஸ படிச்சு விசாரணை பண்றவங்க நாங்க இல்ல, சயின்ஸை நம்புறவங்க நாங்க, 7 நாள் ஞாபகம் வச்சுக்கன்னு அமிதாப் பச்சன் போனை கட் பண்றாரு. இந்த பக்கம் அந்த ஃளைட் கம்பெனியுடைய முதலாளி பேசிட்டு இருக்காரு. நியூஸ்ல ஃபுல்லா அந்த பைலட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பைலட்டை ஹீரோவா கொண்டாடுறாங்க. அதனால அந்த விமான கம்பெனியுடைய ஷேர் பயங்கரமா ஷேர் மார்க்கெட்ல ஏற ஆரம்பிச்சிருச்சான். நல்ல ப்ராஃபிட். ஆமா, அந்த விசாரணையை யாரு ஹேண்டில் பண்றா அப்படின்னு விசாரிக்கிறார். அமிதாப் பச்சன் பேரை கேட்டதையும், அந்த ஆளா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சே, ரொம்ப கஷ்டம்னு மூஞ்சியே சொல்லுது. அவரே களத்துல இறங்கி விசாரணை பண்ண போறாருன்னா பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு அவருக்கு புரியுது. பக்கத்துல இருக்கிற அந்த அம்மாவுக்கு புரியுது. ஹெலிகாப்டர்ல வந்து நம்மால் இறங்கி ஏர்போர்ட்ல எந்த ரோட்ல ஃளைட் இறங்குச்சோ அந்த ஃளைட்டோட தடம் உட்பட அது விழுந்திருந்தா அந்த பள்ளத்துல விழுந்திருக்கும்ல எண்டுல போய் அந்த பள்ளம் உட்பட எல்லாத்தையும் விசாரணை பண்றார். அதே மாதிரி 16வது நம்பர் ரோட்டை விட்டுவிட்டு 34வது நம்பர் ரோட்டை ஏன் அவன் செலக்ட் பண்ணா, இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கணும்னு யோசிக்கிறார். நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. அடுத்து ரொம்ப முக்கியமா கொச்சின் ஏர்போர்ட்ல கண்ட்ரோல் ரூம்ல ஒருத்தவர் இருமிக்கிட்டே வந்த ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணாம அப்படியே பாத்ரூம் பக்கம் போனார்ல, கர்ச்சிஃபோட சேர்ந்து அதையும் தெரியாதனமா எடுத்து கசக்கி போட்டுருப்பாப்ல. அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறார். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, தப்பு அவர் மேல இருக்கு, அவர் அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மேட்டரை மறைச்சிடுறாங்க அமிதாப் பச்சன். நாங்க எல்லாம் கரெக்டா தான் அப்டேட் பண்ணோம், நாங்க பைலட்டுக்கு கூட பேசின மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டேட்டாபேஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த ரெக்கார்டை எடுங்கன்னு அமிதாப் பச்சன் சொல்றாரு. அந்த ரெக்கார்ட்ல நீங்க இந்த மாதிரி ட்ரிவாண்ட்ரத்துக்கு போக வேண்டாம், அங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குன்னு அந்த அப்டேட்டை பைலட்டு கிட்ட சொன்னீங்களா இல்லையாங்கிறத நான் கேட்கணுங்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவங்க கிட்ட இருக்கிற அந்த டேட்டா எல்லாம் ரீரிட்டன் ஆயிட்டே இருக்குமா, ஒரே ஹார்ட் டிரைவ்ல தான் எல்லாத்தையும் சேவ் பண்ணுவாங்க போல, முந்திர 12 மணி நேரத்தை அழிச்சிட்டு அடுத்த 12 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகுமா, அதுல எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க. அமிதாப் பச்சனுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா இவ்வளவு மோசமா இருக்கீங்கன்னு திட்டுற, விசாரணைக்கு நீ வராம இருந்தா அதான் உனக்கு நல்லது அப்படின்னு மூல காரணமானவரை அமிதாப் பெருசா கண்டுக்கல. இந்த பக்கம் ஃளைட் முதலாளி ஒரு அம்மாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா ஒரு கம்பெனி வச்சிருக்கு, இவரோட ஃளைட் கம்பெனி இருக்கு, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் இணைக்க போறாங்களா, இன்னும் பெருசா கொண்டு வர போறாங்களா. ஆனா மெர்ஜரை பத்தி பேசாம இவர் வேற என்ன பேசுறாருன்னா, உன் சொந்தக்காரர் தான் அந்த மினிஸ்டர், அமிதாப்ப தயவு செய்து மாத்த சொல்லி அந்த விசாரணை குழுல இருந்து அவர் உள்ள வந்தார்னா எல்லாம் கெட்டு போயிடும், ஆள மாத்துன்னு கேட்டுக்கிறார். இவங்களும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பார்த்து நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன், ஆனா நாம மெர்ஜ் பண்ணும்போது 2 பேருக்கும் 50-50 ஷேர்னு பேசியிருந்தோம்ல, 50 கிடையாது, எனக்கு 65 வேணும், 100க்கு 65% பங்கு எனக்கு வேண்டும், மீதி 35% பங்கு தான் உனக்கு, டீலா நோ டீலான்னு கேக்குறாங்க. இல்ல கேஸ் முன்னப்பட முடிஞ்சா நான் பொறுப்பு இல்லங்கிறாங்க. ஒரு கால் இந்த கேஸ்ல பைலட் தப்பு பண்ணிட்டாரு, ஃளைட்ல பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வெளியில வந்தது, ஷேர் அப்படியே மட்டன்னு இறங்கி பல லட்சம் கோடி காலி ஆயிடும். வேற வழி இல்லாம அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். கம்பெனி பேரு கெட்டுப்பட கூடாதுங்கிறதுக்காக, இருக்கிறத காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக விசாரணைக்கு எல்லாரும் ஆஜராகிறாங்க. 4 விசாரணை குழு தலைவர்களுக்கு முன்னாடி விசாரணை நடைபெற போகுது. அமிதாப் எதிர்த்தரப்பு வக்கீல் மாதிரி வாதாட வர, பைலட்டும் கோ பைலட்டும் பேசிக்கிட்ட மேட்டரை இவரு பிளே பண்ணி விடுற. அடுத்த நாள் உன் பொண்ணு பிறந்த நாள், 4-5 நாளா தூக்கம் இல்லாம வேற வந்திருக்க, வீட்டுக்கு போய் சேரணும், வேண்டா வெறுப்பா அன்னைக்கு நீ வேலை பார்த்தாப்ல இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல தோணுதே அப்படின்னு கேட்கிறார். சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல தப்பு பண்ணிட்டியா அப்படிங்கறார். எல்லாத்துலயும் அவசரம் தானே, ஃளைட் நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆபீசர் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, வெதர் ரிப்போர்ட்டை பத்தி எல்லாம் படிக்கணும்னு. அந்த வெதர் ரிப்போர்ட்டை கூட சில வினாடிகள்ல அப்படியே பார்த்துட்டு தூக்கி போட்டு
போட்டையாமே, அத கூட பார்க்க முடியல, அவ்வளவு அவசரம்ல அப்படின்னு கேக்குறாரு. என்ன சார் சொல்ல வரீங்கன்னு கேட்டா, 2010 வருஷம் பெங்களூர் ஏர்போர்ட்ல பிளைட் இறங்க வேண்டிய அந்த ரோட்டை தாண்டி கொண்டு போய் விழுந்து தீ பிடிச்சி எரிஞ்சதா 158 பேர் அந்த பிளைட் விபத்துல இறந்து போயிட்டாங்க. நான் பர்சனலா அந்த விபத்து நடந்தப்ப அங்க போனேன். எல்லாம் கருகி கிடந்த உடல்கள். ஏன் இந்த விபத்து நடந்தது? பைலட் அவசரப்பட்டார், அவ்வளவுதான் மேட்டர். ஆனா ஏன் அவசரப்பட்டார்? பல நாள் விசாரணைக்கு பிறகு அதற்கான விடை கிடைச்சது. ஹோம் சிக்னஸ், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வீடு நினைப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான். வீட்டு நினைப்பே அந்த பிளைட்டோட மரணத்துக்கு விபத்துக்கு காரணமாச்சு. உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மனநிலை தானே? அதனால தானே அவசர அவசரமா எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. உடனே நம்ம முதல் கேள்விக்கு பதில் சொல்றாப்ல. வெதர் ரிப்போர்ட்டை சரியா படிக்காம சில வினாடிகள்ல தூக்கி போட்டீங்கன்னு சொன்னதுக்கு வெதர் ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லா டீடைலையும், காத்தோட வேகம் என்ன, எங்க காத்து அதிகமா வீசும், விசிபிலிட்டி ரேஞ்ச் எவ்வளவு, மேக கூட்டத்தோட அடர்த்தி என்ன, எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற மேட்டரையும் புட்டு வைக்கிறாப்ல. எல்லா பேரும் மிரண்டுறாங்க. நான் கேர்லெஸ்ஸா நடந்துக்கல, கேரோட தான் அதை பார்த்தேங்கிறார். அப்புறம் என்ன பேசுனீங்க? ஹோம் சிக்னஸா? வீட்டு ஞாபகமா? நீங்க சொல்ற அதே வீட்டு ஞாபகத்தோட தான் நம் நாட்டோட எல்லையில லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க சொல்ற அந்த வீட்டு ஞாபகத்தினால தான் தப்பு பண்றாங்களா? அருமையா கேள்வி கேட்கிறாரு அமன் சார். வித் ரெஸ்பெக்ட் சார், மரியாதையோட கேட்டுக்கிறேன், தன்னடக்கத்தோட கேட்டுக்கிறேன். உங்க கேள்விகள் எல்லாம் ஆதாரமற்ற கேள்விங்கிறார். எனக்கே விசாரணையை எப்படி நடத்தணும்னு சொல்லி தரையா அப்படின்னு கோவப்படுறாரு. ஆனா குப்பையில இருந்து இவங்க கண்டுபிடிச்சு எடுத்தாங்கல்ல ஒரு ஆல்கஹால் பாட்டில், அந்த பாட்டில கொண்டு வந்து வச்சுட்டு இது என்னன்னு கேக்குறாரு அமிதாப். சின்ன சரக்கு பாட்டில் உங்க பிளைட்டோட குப்பை தொட்டில இருந்து கிடைச்சது. அதுவும் வண்டி ஓட்டக்கூடிய பைலட்டுகளும் அந்த வண்டியில வேலை பார்க்கக்கூடிய அட்டெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய பகுதி, அங்க இருந்த குப்பை தொட்டில இருந்து எடுத்தோம். அப்போ பைலட்டுக்கு நீங்களோ இல்ல அந்த அட்டெண்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீ தானே குடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சின்ன பிளாஷ்பேக். விசாரணை பண்ணும்போதே அப்பயே அந்த விபத்து நடந்தப்பயே அந்த பிரீத்திங் டெஸ்ட் எடுப்பாங்க. சரக்கு அடிச்சதா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கும். அப்ப நம்ம அசோசியேஷன் தலைவர் அங்கதானே இருப்பாரு, விமான ஓட்டுநர் சங்க தலைவர். அவரு ஒரு நிமிஷம் ரிப்போர்ட் என்கிட்ட கொடுங்க, சாரி அந்த மிஷினை என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன்னு அவர் ஊதுறாரு. அவருக்கும் ரிசல்ட் பாசிட்டிவா வருது, சரக்கு அடிச்சாருன்னு வருது. அப்ப நீங்க அடிச்சிருப்பீங்கன்னு பேசுறாங்க. நான் அடிக்கலையா? சரி நீங்க சரக்கு அடிக்கல, நீங்களே ஊதுங்கன்னு சொன்னா அவங்க ஊதுறாங்க. விசாரணை பண்ண வந்த விசாரணை டீம்ல இருக்கிற ஆட்கள் ஊதுறாங்க, அவங்களுக்கும் பாசிட்டிவ் தான் வருது. சரி அப்பயே நம்ப மாட்டியா, நீயே ஊதியா அப்படின்னு சொல்ல அவரு ஊதுறாருங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குமே மிஷின் அவர் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் காட்டுது, சரக்கு அடிச்சாரு தான் காட்டுது. அன்னைக்கு டேட்டுக்கு அந்த மிஷின் சரியா வேலை செய்யாததுனால நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிரீத்திங் டெஸ்ட் அவங்களால எடுக்க முடியல, சொன்ன அந்த மெடிக்கல் டெஸ்ட் அவங்களால எடுக்க முடியல. பிரீத்திங் டெஸ்ட் ஒரு கால் எடுத்திருந்தா இவர் சரக்கு அடிச்ச மேட்டர் வெளியில வந்திருக்கும், இவர் மேல பழிய போட்டிருப்பாங்க. இப்போ இவர் சரக்கு அடிச்சாருங்கறத ப்ரூஃப் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்ல. என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்க ரிப்போர்ட்ல இருக்குமே, நீங்களே படிங்களே அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அமிதாப் ஒத்துக்கிறாப்ல. மிஷின் வேலை செய்யாம போச்சு, அதனால நீ எஸ்கேப் ஆயிட்ட. அது எப்படியா உன் கேஸ்ல எல்லாமே உனக்கு சாதகமா அமையுதுன்னு சந்தேகத்தை கிளப்புற. சரி உண்மை கண்டறியும் சோதனை வைப்போம், அதுல நீ என்ன சொல்றங்கறத பாப்போம்னு அமிதாப் பாலிகிராஃபி டெஸ்ட் வைக்கணுங்கிற. ஆனா கம்பெனி தரப்பு வக்கீலோ உண்மை கண்டறியும் சோதனையை எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, கம்பல்சரி இல்ல, கட்டாயம் இல்ல, நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லன்னா தாராளமா டெஸ்ட் எடு அப்படின்னு அமிதாப் விட்ட போட, மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, நான் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்னு அவர் உண்மையை கண்டறியும் சோதனைக்கு ஒத்துக்கிறார். விபத்து நடந்த அன்னைக்கு சரக்கு அடிச்சியான்னு கேட்டா அடிச்சேன்னா ஆமான்னு சொல்றாரு. இதை யாரும் எதிர்பார்க்கல. மிஷின் அவர் உண்மையை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லுது. கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்து அவர் மறுபடியும் நான் சரக்கு அடிக்கலங்கிறாரு. அதுக்கு மிஷின் இவர் உண்மையை தான் சொல்றாருன்னு சொல்லுது. உண்மையை கண்டறியும் சோதனையை செய்யறதே இவன் உண்மை பேசுறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஆனா அந்த மிஷினே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அவன் சாப்பிட்டாலும் மிஷின் ஆமாங்குது, அவன் நான் சரக்கு சாப்பிடலங்கிறான், அதுக்கும் மிஷின் ஆமாங்குது. அமிதாபுக்கு அடுத்த மூக்கு அறுப்பு. விசாரணை அடுத்த நாள் காலையில 11 மணிக்குன்னு மாத்தப்பட்டாச்சு. வீட்டுல வச்சு முதலாளி திட்டுறாரு, நீ அந்த சோதனைக்கு ஒத்துருக்க கூடாது அப்படிங்கிற. ஆனா இப்போ ஒன்னும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, ஏன்னா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இவங்க கம்பெனியை காப்பாத்துறதுலயே குறியா இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் உங்க கம்பெனிக்கு எதுவாகாம நீங்க பாத்துப்பீங்க எனக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறாப்ல வந்திருக்கிறதா சொல்ல முதலாளி கோவப்படுறாரு. ரொம்ப ஆட்டிடியூட் கட்டடா, நாளைக்கு விசாரணையில என் கம்பெனி மேல ஏதாவது பிரச்சனை வந்து ஷேர் இறங்குச்சு, அதுக்கப்புறம் நீ பாதுகாப்பு இருக்க மாட்டேன், உன் கரியரையே அழிச்சிருவேன், உனக்கு வேலை எடுக்க மாட்டேன், வேற எவனும் உன்னை வேலைக்கு எடுக்கவும் விட மாட்டேன், உன்னை முடிச்சிருவேன் பாத்துக்கன்னு மிரட்டுறாப்ல. போய் நம்மால ஆட்டிடியூட் காமிச்சிட்டு உச்சா வருது போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுறாப்ல. அப்புறம் அந்த கோபைலட்ட மாட்ட உட்காந்து இது நாள் வரைக்கும் விசாரணையில உங்ககிட்ட அமிதாப் எதுவும் கேள்வி கேட்கறதுனால நீ சேஃப்னு நினைக்காத, நாளைக்கு உன்னையே நோண்டி நொங்க எடுக்கலாம், நீயாவது உன் கரியரை காப்பாத்த பாத்துக்க, கம்பெனி மேல பழி வந்துடக்கூடாது, புரியுதான்னு திரும்ப அழுத்தி பேசுறாங்க. இப்போ அடுத்த நாள் விசாரணையில கோபைலட் தான் விசாரிக்கிறார். அந்த மாவம் ஃபிளைட்லயே அவரு கொஞ்ச நேரம் தூங்குனார்ல, அதை சொல்லிரும். வேலை பார்க்கும்போது அதுவும் வண்டி ஓட்டும் போது 20 நிமிஷம் பைலட் தூங்கி இருக்கிறார். கொரட்ட சத்தம் ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அந்த 20 நிமிஷம் பேசியிருக்க மாட்டாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சாப்ல 20 நிமிஷம் பயபுள்ள தூங்கி இருக்காங்க. ஆனா கோ பைலட்டோ கொஞ்ச நேரம் கண்ண சறது ஒண்ணும் தப்பு இல்ல, அதான் நான் வண்டி ஓட்டுறேன்னு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கு நடுவுல விபத்து அன்னைக்கு ஒரு விவாதம் நடந்திருக்கும். கொச்சின்ல வண்டி இறக்க முடியல, அடுத்து பெங்களூருக்கு போகணும்னு இவ சொல்லியிருப்பா, ட்ரிவாண்டத்துக்கு போகணும் அவன் சொல்லியிருப்பான். அதை பத்தி தான் அவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோவோட கண்ணு வேற நல்லா செவந்திருக்கும் போல, முந்தின நாள் நீ ஒழுங்கா தூங்கல தானே அப்படின்னு கேக்குறாரு. இவர ஆமாங்கிறாப்ல. அப்புறம் அஞ்சலின்னு ஒரு அம்மாவை கூப்பிடுறாரு. ஒரு அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது. அந்த அம்மா பேரு தான் அஞ்சலி போல. அஞ்சலிங்கிற பேரை கேட்டதுமே மூஞ்சி ஒரு மாதிரி மாறுதே அப்படின்ற. அஞ்சலி பேரு தெரியுமான்னு கேட்டா அஞ்சலின்னு ஒரு பொண்ணையே வர வச்சிருக்காரு. முந்தின நாள் ஃபிளைட்டை ஓட்டுறதுக்கு முந்தின நாள் ராத்திரி பார்ட்டி பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுக்கு இவன் அறிமுகப்படுத்தி வச்சான்ல, அந்த பொண்ணு பேரு தான் அஞ்சலி. அவங்களையே விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காப்ல. முந்தின நாள் அந்த பார்ல இவங்க சரக்கு அடிச்சது, ஆட்டம் போட்டது, பார்ட்டி பண்ணது, காலையில 6 மணி வரைக்குமே பார்ல தான் அவங்க இருந்திருக்காங்க போல, சரக்கு அடிச்சது இருக்காங்க போல. அதை பத்தி எல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டு போதுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா உண்மைதாங்கிறாப்ல. அது ஒண்ணும் தப்பு இல்லையே, வேலைக்கு வந்த பின்னாடி தான் ஒழுங்கா இருக்கணும், முந்தின நாள் என்ன பண்ணுங்கிறது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல, அதுக்கு
அதுக்கப்புறம் கிடைச்ச கேப்ல நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்றாப்ல நம்ம ஹீரோ. உனக்கு இந்த ஆல்கஹால் குடி சம்பந்தப்பட்ட விமான பாலிசி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஆளு குடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாட்டினார்னா 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே ஆளு குடிச்சு மறுபடியும் செகண்ட் டைம் மாட்டினார்னா 3 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே ஆளு குடிச்சுட்டு மறுபடியும் 3ஆவது தடவை மாட்டினார்னா அவர் வண்டி ஓட்டக்கூடிய விமானத்தை ஓட்டக்கூடிய அந்த லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாப்ல அமிதாப். ஆக்சுவலா நான் தான் இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா சொல்லியிருப்பேன். சம்பவத்தன்னைக்கு காலையில அலாரம் அடிச்சோம் நம்ம ஹீரோ எந்திரிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த அலாரம் காலையில அலாரம் இல்லங்க, ஈவினிங் வச்சிருப்பான். ஏன்னா பிளைட் காலையில எடுக்கல, ஈவினிங் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்களோட ரூல்ஸ் புத்தகத்துல ஒரு ஆளு பிளைட்டை ஓட்ட போறானா அவன் பிளைட் ஓட்ட போற அந்த செகண்ட்ல இருந்து முந்தின 12 மணி நேரத்துக்குள்ள சரக்கு அடிச்சிருக்க கூடாதுன்னா இவங்க ரூல்ஸ் புக்ல போட்டுருக்கு போல. இவன் சரக்கு அடிச்சது சம்பவத்தன்னைக்கு காலையில 6 மணி வரை அடிச்சிருக்கானுங்க. ஆனா இவன் பிளைட் எடுத்தது நைட்டு 9 மணிக்கு. இடைப்பட்ட 15 மணி நேரம் எனக்கு இருந்தது. சோ என் ரூல்ஸ் படி நான் எதையுமே மீறல. சரக்கு எடுத்த 15 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் பிளைட் எடுத்தேன்னு கரெக்டா சொல்றாரு. அப்புறம் தான் அந்த டாபிக் வருது. பெங்களூருக்கு போச்சோன்னா கோ பைலட், ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகணும்னு இவன் அனுப்பிச்சிருப்பான். ஒழுங்கா பெங்களூருக்கு போய் இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு வாதம் பண்ண அது பைலட்டோட உரிமை. சுற்றி இருக்கிற சூழலை வச்சு புயலின் வேகத்தை வச்செல்லாம் பைலட் முடிவெடுக்கிறதா அதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு பேசுவார். ஆனா நம்ம ஹீரோ ஹீரோஸத்தை காட்டுறதுக்காக திரும்ப அங்க லேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி 34 நிமிஷம் எரிபொருளை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுதான் கடைசியில எரிபொருளே இல்லாம பிரச்சனை பெருசானதற்கான காரணம் அப்படின்னு பேசி முடிக்கிறாரு அமிதாப். அதுக்கப்புறம் அந்த சரக்கு பாட்டில் வலி நிவாரணி மாத்திரை போட்டுருப்பாப்ல இல்ல, அது நம்ம ஹீரோ சாப்பிட்ட அந்த கப்பு உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து கோ பைலட் முன்னாடி வச்சு இதெல்லாம் நீ சாப்பிட்டியான்னு கேக்குறா. அவங்க இல்லங்கிறாங்க. அப்ப யார் சாப்பிட்டா? பைலட் தானே சாப்பிட்டாரு. சொல்லுன்னு திரும்ப விடாம டார்ச்சர் பண்ணி கேட்க இவ அழுகவே செஞ்சுட்டா. அவர் சும்மா இல்லாம இதுக்கு முன்னாடி ஒருத்தவ பொய்சாலி சொல்லும் போது குற்றவாளி தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிளைட்டை ஓட்டிட்டு போய் ஒரு 40-50 பேரை கொன்னுட்டாரு. அதே தப்ப நீயும் பண்ணாத அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண இவங்க ஆமா பைலட் தான் சாப்பிட்டாப்லன்னு சொல்லிடுறாங்க. கேப்டன் தான் குடிச்சாப்லன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் அமிதாப் அடுத்த மேட்டர் சொல்றாரு. ஒருத்தன் வலி நிவாரணி மருந்து சாப்பிட்டு இருக்கான், கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு இருக்கான். இதுவே அவனோட பார்வையை பாதிக்கும். இது பத்தாதுன்னு அடிக்கிற புயல்லையும் மேகத்திலையும் எதுக்கு இருக்கிற எதுவும் சரியா தெரியல. அப்படி இருக்கையில நீங்க சொல்றபடி எதுவுமே சரியா தெரியாம இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி அவன் கரெக்டா லேண்ட் பண்ணா? இது எப்படி சாத்தியம்? அவர் வண்டி ஓட்டினாரா இல்ல நீங்க வண்டி ஓட்டினீங்களான்னு கேக்குறாப்ல. இல்ல நான் ஓட்டல, அவர் தான் ஓட்டினாருங்கிறார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு ரோடு சுத்தமா தெரியலங்கிறாங்க. ஏமா உனக்கு ஏதாவது கண்ணுல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இல்லங்கிறாங்க. உன் கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பாக்கும்போது கூட எதுக்க ரோடு தெரியல, லேண்ட் பண்ண வாய்ப்பு இல்ல, பார்வை சுத்தமா தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி உன் கேப்டன் மட்டும் கரெக்டா வந்து லேண்ட் பண்ணாப்ல? கண் பார்வை தெரியாம எதுக்கு இருக்கிறது என்னன்னு தெரியாம எப்படி ஒருத்தரால வண்டியை லேண்ட் பண்ண முடியும்? இது சாத்தியமே இல்லைன்னு அடிச்சு பேசும்போது அந்த அம்மா ஒரு மாதிரி அழுவா, டென்ஷன் ஆவா. எனக்கு என்னமோ உன் கேப்டன் லைட்டா அந்த ரோட்டை சரியா பாத்துருக்கான், அதனாலதான் கரெக்டா கொண்டு வந்து லேண்ட் பண்ணி இருக்கிறான். ஆனா அவனை ஹீரோ ஆக்கணும்ன்றதுக்காக ஒண்ணுமே தெரியல, ரோடே தெரியல, இருந்தாலும் கரெக்டா லேண்ட் பண்ணாருன்னு சொல்லி அவனை ஹீரோவாக்க பாத்துருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு திரும்ப கேட்க அந்த அம்மா அட இல்லையா, கேப்டன் கண்ணை திறக்கவே இல்லையா, ஏன்னா அவர் வண்டியை லேண்ட் பண்ணும்போது கண்ணை மூடி இருந்தாரு, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சாட்சியை சொல்றாங்க. அவர் கண்ணை திறந்து வண்டி ஓட்டல, கண்களை மூடிதான் வண்டி ஓட்டினாரு, லேண்ட் பண்ணாருன்னு சொல்ல எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. அமிதாப்பே அதிர்ந்து போறார். என்னமா சொல்ற நீ அப்படின்னு கேக்குறாப்ல. இல்ல நான் தப்பான அர்த்தத்தை சொல்லல, அவரு கண்களை மூடிய நிலைமையில ரொம்ப அருமையா வண்டி ஓட்டிட்டு வந்து லேண்ட் பண்ணாரு, அவர் நல்ல மனுஷன், சரியா தான் பண்ணாருன்னு சொல்லி அழுகுது. ஆனா கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டினாருன்னு சொல்லி அது குற்றங்கிறாப்ல கொண்டு போறாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ கண்ணை மூடிட்டு வண்டியை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிருப்ப, ஏன்டா அப்படி பண்ணனு கேட்டா சும்மா பூவா தலையா மாதிரி தானே வண்டி ஓட்டி பாத்துருக்க நீ, பூவா தலையா போறாப்ல கண்ணை மூடிட்டு இஷ்டத்துக்கு போயிருக்கிற, தற்கொலை பண்ணணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டியா என்ன? அப்புறம் இன்னொரு கேள்வி, 16வது ரோடு காத்தின் வேகம் ஓரளவு ரீசனபிளா இருந்தது, 34வது ரோட்டை நீ தேர்ந்தெடுத்த, அந்த ரோடு கிளியரா வேற இல்ல, அதுக்கப்புறம் உனக்காக கிளியர் பண்ணாங்க, அந்த ரோட்டை நீ ஏன் தேர்ந்தெடுத்த? சாகிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதை தேர்ந்தெடுத்தையோ அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ கிட்ட பதில் இல்ல. விசாரணையை ஒத்தி வச்சுறாங்க. அடுத்த நாள் விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிமா இறந்து போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் சைடுல எந்த தப்பும் இல்லைன்ற உட்பட பேசி கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நாள் விசாரணையில அவங்களே நம்ம ஹீரோ சார்பா ஹீரோ சைடுல வந்து உட்கார ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாப்ல. அடுத்த விசாரணைக்கு அமிதாப் ஆரம்பிக்கும் போது கை தூக்குறார். நான் கொஞ்சம் பேசணும்ன்ற இப்பதான் பேச ஆரம்பிக்கிறார் மனுஷன். நெருப்பு கோழி தெரியுமா? நெருப்பு கோழி, அந்த நெருப்பு கோழியுடைய பார்வையுடைய வீரியம், அதோட பார்வையின் வீரியம் சக்தி அதுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாப்ல. அதே மாதிரி தான் நானும், என் பார்வையுடைய சக்தி என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்க உங்க ரைட் ஹேண்ட்ல எழுதுறீங்க, ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல தண்ணி குடிக்கிறீங்க. நீங்க IST பிராண்ட் வாட்சை யூஸ் பண்றீங்க, ஆனா உங்க வாட்ச்ல ஐ மிஸ் ஆயிருக்கு. அவ்வளவு துல்லியமா பாத்துருக்கேன் இவ்வளவு தூரத்துலயும். இந்த லாஸ்ட் 2 நாள்ல என்ன நீங்க விசாரணை பண்ணும்போது கிட்டத்தட்ட 25 தடவை சரியா துல்லியமா 25 தடவை என்ன நீங்க கேப்டன் கூப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் அன்னைக்கு நான் பிளைட்டை எடுத்துட்டு போகும்போது, பிளைட்டை நான் ஓட்டும் போது பிளைட்ல 350 கிலோ எரிபொருளை நிரப்பல, 349 கிலோ எரிபொருளை தான் நிரப்பி இருந்தாங்க. எரிபொருளை பெட்ரோலை நிரப்பின நேரம் சாயந்தரம் 5:59 அது வரை கரெக்டா சொல்றாரு. இவருக்கு எதுவுமே மறக்காதான். போட்டோ மெமரிக் பவர் இருக்கு, அதுலயும் ரொம்ப அதீத பவர் இருக்குங்கிறாப்ல. 34வது ரோட நான் லேண்ட் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்தது சும்மா கண்மூடித்தனமா இல்ல, அதுதான் என்னோட சாய்ஸ். ஏன்னா அந்த 34வது ரோட்டோட ஒவ்வொரு இன்ச்சும் என் மனசுல அப்படியே ஆள பதிஞ்சிருக்கு. அன்னைக்கு ரோடு சுத்தமா கண்ணுக்கே தெரியல, ஆனா என்னால பார்க்க முடிஞ்சது என் கண்களால அல்ல, என்னோட மெமரி பவர்னால, என் புத்தினால என்னால அதை அனுமானிக்க முடிஞ்சது. இதுக்கு முந்தின கம்பெனில நான் வேலை பார்க்கும்போது அதே ரென்னவேல அதே ரோட்ல 34வது ரோட்ல பல தடவை நான் பிளைட்டை இறக்கி இருக்கேன், ஏத்திருக்கிறேன். அதனாலதான் எனக்கு பழக்கப்பட்ட அந்த ரோட நான் லேண்ட் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்தேன். இப்படி சொன்னதும் இதை கேட்கிற எல்லா பேருமே உன்னை நியாயமா தான் பார்ப்பாங்க, கரெக்டா தான் வேலை பார்த்ததா நினைப்பாங்க. ஆனா இந்த
இந்த கட்டுக்கதைகளை நம்ப நான் தயாரா இல்லங்கிறாப்ல. சார், களத்துல இருந்து வண்டி ஓட்டுறது நாங்க, சும்மா ஏர் கண்டிஷன்ல உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு நீங்க பேச முடியாது. உங்க கால்குலேஷன் தப்பாகலாம், ஆனா பைலட்டுக எங்களோட கால்குலேஷன் தப்பாகாதுன்னு அடிச்சு பேசுறாப்ல. பொதுவா எந்த ஒரு விபத்து நடந்தாலும் சரி, விமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, விமானத்துல கோரால் இருக்காது, ஏர்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டி ஓட்டின பைலட் மேலதான் பழிய தூக்கி போடுவீங்க. உங்களுக்கு தெரியுமா, சம்பவத்தன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் 314 முடிவுகள் எடுத்தேன். 314 டிசிஷன் எடுத்தானா அந்த ஒரு நாள்ல மட்டும். அதுல ஒரு டிசிஷன் தப்பா இருந்தா கூட நான் இந்நேரம் உங்க முன்னாடி இங்க நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. ஆனாலும் ஏதாவது தப்பு நடந்தா பைலட் மேலதான் தப்பு இல்ல, அவன் மேலதான் பழிய போடுவீங்க இல்ல. அன்னைக்கு டேட்டுக்கு நான் பண்ண தப்புனா என் பேசஞ்சர்ல ஒரு அம்மாவை நான் நீட்டா நல்லபடியா கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சத்தியம் பண்ணேன். அவங்கள கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவங்க நல்லபடியா தான் பிளைட்ல இருந்து இறங்குனாங்க. இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக்ல செத்ததுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணம் ஒண்ணு, ஒரு பழி உணர்வுல, ஒரு குற்ற உணர்வுல நான் இருக்கிறேன். அந்த குற்றத்துக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, நான் ஏத்துக்கிறேங்கிறாப்ல. உன்னை நம்பணும்னு எனக்கு விருப்பம் தான், ஆனா நம்ப மாட்டேங்கிறாப்ல அமிதாப். இவர் பேசினதை யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இந்த கதைகளை நம்ப முடியும்னு சொன்னா, என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. எப்படியா ப்ரூவ் பண்ணுவேன்னு கேட்டா, ஃபிளைட் சிமுலேட்டர். இப்ப நீங்க சொன்ன காரணங்களே ஏர்போர்ட்டோட வரைபடம் அவங்க கிட்ட இருக்கும், கிராபிக்ஸ்ல. ஃபிளைட்டோட கான்ஃபிகரேஷனும் கிராபிக்ஸ்ல, கம்ப்யூட்டர்ல, சாஃப்ட்வேரா இருக்கும். இந்த ஃபிளைட் ஆகணும்னு படிக்கிறாங்க பாத்தீங்களா இன்ஜினியரிங், அவங்க எல்லாம் இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல உட்கார்ந்து கேம் விளையாடுறாப்ல ஃபிளைட்டை எப்படி ஓட்டணும்னு கத்துப்பாங்க. இப்ப நான் அதை சக்சஸ்ஃபுல்லா ஓட்டி காமிக்கிறேன், அதுவும் கண்ணை மூடியே ஓட்டி காமிக்கிறேன். அப்ப நீங்க நம்புவீங்கல்ல, என்னோட மெமரி பவரை என் மேல தப்புலங்கிறத நம்புவீங்கல்ல அப்படின்னு கேட்க, சரின்னு இவங்களும் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோ கூட கோ பைலட்டா அமிதாப்பே உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கான சூழல் அப்படியே உருவாக்குறாங்க. எதுக்கு லேண்ட் பண்றதுக்கு தர தெரியாத மாதிரி எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, ரோடு தெரியாதாப்ல மறைக்கிறாங்க. இவரும் கண்ணை மூடிட்டு ரொம்ப அருமையா அந்த சூழலையே கண்ணு நல்லா அரகுறையா கூட பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி மூடி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த நிலைமையில கூட பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம ரொம்ப அருமையா வண்டியை ஓட்டி கொண்டு போய் லேண்ட் பண்றாரு. அமிதாப்பே கொஞ்ச நேரம் அரண்டு போயிருப்பாப்ல அந்த சூழல்ல. ஆனா நம்ம தலைவன் ரொம்ப அருமையா லேண்ட் பண்ணி தான் திறமையா ப்ரூவ் பண்ணி காட்டிடுறாரு. அமிதாப் அரண்டு போயிட்டாப்ல. இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விசாரணையில பைலட் மேல ஒன்னும் பெருசா தப்பு தெரியல. இருந்தாலும் அந்த விமானத்தோட கம்பெனி இருக்குல்ல, ஸ்கைலைன் ஏர்வேஸ், அத கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா நாங்க என்கொயரி பண்ணணும். ஏன்னா பைலட் மேல பெருசா தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. நாங்க அந்த கம்பெனியை விசாரணை பண்ணணும்னு சொல்லி அமிதாப் சிம்பிளா முடிச்சிட்டார். அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ சரக்கடிச்சு வண்டி ஓட்டினாங்கிறது தப்பு தானே, அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டான். அப்ப என்ன தண்டனை, 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணணும். அதான் தண்டனை. அந்த தண்டனை மட்டும் தான், அதற்காக மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஹீரோ ஓடி போய் அமிதாப்பை பார்த்து, என்ன குறைந்தபட்ச தண்டனை எனக்கு கொடுத்திருக்கீங்க, என்ன முடிச்சு விட்டுருவீங்களே எதிர்பார்த்தேன் அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ. ஒண்ணு என்ன முடிச்சு விட்டுருக்கணும், இல்ல போப்பா நிரபராதின்னு விட்டுருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீமும் போகாம ஃப்ரீயாவும் விடாம அதென்ன 3 மாச சஸ்பெண்ட் அப்படின்னு கேட்டா, அது என்னோட கெரியர்ல ஒரு கரையாயிடாதா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ. கரைதான், அந்த கரையை நீ மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வாண்டடா அந்த கரையை வச்சேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீ ஃபிளைட்டை ஓட்டும் போதும் அந்த கரை உனக்கு ஞாபகம் வரணும். ஃபிளைட்டை ஓட்டிட்டு இருக்கும்போது சரக்க தொடக்கூடாதுன்னு உனக்கு ஞாபகம் வரணும். அதுக்காகத்தான் அந்த சின்ன கொட்டுங்கிற உன்னோட திறமையை பார்த்து தான் உனக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணிடாத. நான் எல்லாருக்கும் 3 வாய்ப்பு தான் கொடுப்பேன் அவங்க தப்ப திருத்திக்கிறதுக்கு. அன்னைக்கு ஒருத்தவன கூட வேலையை விட்டு தூக்குறேன். முதல் பக்கத்துல தப்பு பண்ணியிருந்தான் விட்டேன், 2வது பக்கத்துல தப்பு பண்ணியிருந்தான் விட்டேன், 3வது பக்கத்துலயும் தப்பு பண்ணியிருந்தான் கையெழுத்து போடாம, அதனால அவனை வேலையை விட்டு தூக்குனேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இன்னும் 2 வாய்ப்பு தான் பாக்கி இருக்கு, பார்த்து பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. அடுத்து எப்பவும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் சம்பவத்தன்னைக்கு ஃபிளைட்ல ஒரு அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருப்பா. அந்த அட்டெண்டர் ஓடியாந்து ஏர்போர்ட்ல வச்சு நம்ம ஹீரோவை பார்த்து அழுன்னு அழுது பேசிட்டு இருக்கு. ஒரு உண்மை சொல்லணும் ஜாமி, ஒரு உண்மை சொல்லணும்ங்குது. என்னம்மா சொல்லித்தலமான்னு கேட்டா, அன்னைக்கு அந்த சரக்கு அடிச்சது நம்ம ஹீரோ கிடையாது, இந்த அட்டெண்டர் தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி நம்ம சாக போறோம், பயங்கர டென்ஷனு, அதனால குடிச்சேன், என்ன மன்னிச்சுக்கங்க, எனக்கு வேலை போயிடுங்கிற பயத்துல தான் அந்த உண்மையை நான் சொல்ல முன் வரல அப்படின்னு இப்ப வந்து சொல்றேன். அட பாவி, கடைசியில இந்த பையன் சரக்கு அடிக்கலையா, சரக்கு பாட்டில கையில எடுத்தாப்ல, பாத்ரூம் பக்கம் போனாப்ல, நான் கூட இவர் சரக்கு அடிச்சிட்டாருன்னு நினைச்சேன், உங்ககிட்டயும் சொன்னேன், ஆனா பயவுள்ள சரக்கு அடிக்கல. இந்த பொண்ணுகிட்டயும் அட ரிலாக்ஸா விடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை ஒன்னும் பெருசாக்கிக்கல, என் மேல கரை இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும் கூட பாக்கல. சூப்பர்ல, தரம்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போவாரு, பாத்ரூம்ல சிகரெட் எடுத்து வாயில வைப்பாப்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி, பாருங்க இங்கெல்லாம் தம் அடிக்க கூடாதுன்னு சொல்லுவார். தம்ம பத்த வைக்க தானே கூடாது, வாயில வைக்கலாம்ல அப்படின்னு மறுபடியும் ஆட்டிடியூட காமிக்க படம் இந்த இடத்துல முடியுது. கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்தது இல்ல, சிறப்பு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.